Welcome everyone. Now in this video we are going to see how to create trigonometric functions for sine and cos graph. So sine and cos graph எப்படி பண்றது GeoGebra வச்சு பார்க்கலாம். Sine and cos graph பண்றதுக்கு முன்னாடி நீங்க இந்த கிராஃபிக்ஸ்ல போய் ஆப்ஷன்ல கிராஃபிக்ஸ் போய் x ஆக்சிஸ்ல டிஸ்டன்ஸ் டிக் பண்ணி π/2 அப்படிங்கிற வேல்யூக்கு மாத்திரணும். ஸோ உங்களுக்கு x ஆக்சிஸ் ஃபுல்லாவே π/2 அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்ல மாறிடும். இப்போ நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 3 பாயிண்ட்ஸ் கிரியேட் பண்ணணும். a is equal to 5, b is equal to 3, c is equal to 2 அப்படின்னு. இந்த abc என்ன அப்படின்னா ஆக்சுவலா வந்து சைன் கிராஃபோட ஜெனரல் ஈக்குவேஷன் என்னன்னா a sin bx plus c அப்படிங்கிறது தான் ஜெனரல் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஜெனரல் ஈக்குவேஷன்ல ஏபிசி வேல்யூஸை தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ரைட், இப்போ ஈக்குவேஷன் நம்ம ஜெனரல் ஈக்குவேஷன் இங்கே டைப் பண்ணலாம். f of x is equal to a sin bx plus c. ரைட், இது வந்து ஜெனரல் ஈக்குவேஷன் a sin bx plus c. ஓகே, இங்கே வந்துச்சா 5 sin 3x plus 2. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டொமைன் ரேஞ்ச் கண்டுபிடிக்கலாம். டொமைன் என்னன்னா இந்த கிராஃப் எக்ஸ் ஆக்சிஸ்ல எவ்வளவு தூரம் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படிங்கறதா இதோட டொமைன். இதை நீங்க அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்கன்னா இது அப்படியே போயிட்டே இருக்கும், இந்த சைட்லயும் அந்த சைட்லயும். ஸோ இதோட டொமைன் என்னன்னா -∞, ∞. ரேஞ்ச்னா என்னன்னா இதே கிராஃப் ஒய் ஆக்சிஸ்ல எவ்வளவு தூரம் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படிங்கறதா. இந்த கிராஃப் நீங்க எந்த லெவல்ல பாத்தீங்கன்னாலும் கீழே -5லயும் மேல 5ல அந்த லெவல்லே தான் இருக்கும். ஸோ இதோட ரேஞ்ச் என்னன்னா -5, 5. நெக்ஸ்ட் மேக்ஸிமம் வேல்யூ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நான் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். m is equal to max of f, 0, 2π by mod b அப்படிங்கிறது ஃபார்முலா. இந்த ஃபார்முலா போட்டீங்கன்னா some mistake is here. okay, by b. இப்போ வந்து m is equal to 1.95, 5ன்னு ஒரு பாயிண்ட் வந்துருச்சு. இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் is equal to y of m. மேக்ஸிமம் is equal to 5. நெக்ஸ்ட் மினிமம் கண்டுபிடிக்கிறதுக்கு m is equal to அதே மாதிரி நம்ம மேக்ஸ் அங்கே போட்டோம் இல்லையா பாயிண்ட் கண்டுபிடிக்க, இங்கே மின் அப்படின்னு போட்டுடலாம். மின் போட்டு f, 0, 2π by mod b போட்டுடலாம். ஸோ 0.9, -5. மினிமம் வேல்யூ is equal to y of m. மினிமம் is equal to -5. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா ஆம்ப்ளிடியூட் கண்டுபிடிக்க போறோம். ஆம்ப்ளிடியூட் is equal to ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? 1/2 நெக்ஸ்ட் இன்டூ மேக்ஸிமம் மைனஸ் மினிமம். இதுதான் ஆம்ப்ளிடியூட் கண்டுபிடிக்கிறதுடைய ஃபார்முலா. ஆம்ப்ளிடியூட் is equal to 5 வந்துச்சா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பீரியட் கண்டுபிடிக்க போறோம். ஸோ பீரியட் is equal to என்ன ஃபார்முலா? 2π divided by mod b அப்படிங்கிறது பீரியடோட ஃபார்முலா. இது கொடுத்தீங்கன்னா 2.09 நமக்கு பீரியட் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ் ஷிஃப்ட். ஃபேஸ் ஷிஃப்ட்டுக்கு உடைய ஃபார்முலா என்னன்னா -c divided by mod b is the formula for phase shift. Phase shift is equal to -2/3. நம்ம வந்து இப்போ எல்லாமே சைன் கிராஃபுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இன்புட் பாக்ஸ் கிரியேட் பண்ணி காஸ்க்கு மாத்திரலாம். அப்படியே நம்ம இதுக்கு 4 இன்புட் பாக்ஸ் கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இன்புட் பாக்ஸ் a, கேப்ஷன் a, linked object a is equal to 5. Second input box for b, linked object b is equal to 3. Third input box for c, அது linked object வந்து c is equal to 2. அப்புறம் வந்து fourth ஒரு input box create பண்ணணும். fourth input box எதுக்குன்னா ஈக்குவேஷன். ஸோ f of x அது கொடுத்து நீங்கள் இந்த ஈக்குவேஷன் போட்டுங்க. இப்போ எல்லாத்துலேயும் வேல்யூஸ் மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணணும். c ஓட வேல்யூ வந்து -1, b ஓட வேல்யூ 2, a ஓட வேல்யூ வந்து 4. இங்கே சைனுக்கு பதிலாக காசுன்னு மாற்றிடணும். அவ்வளோதான். என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே எல்லாமே மாறி இருக்கும்.
அப்படியே இந்த கீழே இருக்கிற எல்லா வேல்யூஸுமே மாறிடும். That's all for this video.